அண்ணா படம் எப்போ வருதோ அப்போ நம்மளுக்கு பொங்கல். விஜயண்ணாவோட கடைசி படம் ஜனநாயகன். ஸோ அவருக்கும் இது ஒரு நல்ல சென்ட் ஆஃபாக இருந்திருக்கும். ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா விஜயண்ணா படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஹலோ கைஸ், ஐ எம் அரவிந்த். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் டேஸில் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம விஜய் அண்ணா படம் ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது எப்போன்னு பார்த்தீங்கன்னா January 9. பட் இப்போ வரைக்குமே படம் ரிலீஸ் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அவங்க கொடுக்காம ப்ராப்ளமாக பண்ணி இப்போ வரைக்குமே கொடுக்காம பண்ணிட்டு இருக்கிறாங்க. சென்சார் போர்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தா January 9 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கும். விஜயண்ணா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாரும் அந்த படம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விஜயண்ணாவோட கடைசி படம் ஜனநாயகன். ஸோ அவருக்கும் இது ஒரு நல்ல சென்ட் ஆஃபாக இருந்திருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பொங்கல் டைமில் ரிலீஸ் ஆகிறதுனால ஒரு 1 வீக் கிட்ட ஒரு லீவ் எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாரும் பார்த்து செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். அந்த சென்சார் போர்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஒழுங்காக ப்ரொவைட் பண்ணாததுனால இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக முடியல. இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. எல்லாரும் சேர்ந்து ஒரு மனுஷனை இவ்வளோ டார்கெட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பார்க்கவே நல்லா இல்லை, அசிங்கமாக இருக்குது. பாவம் அந்த மனுஷன். ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா விஜயண்ணா படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது இந்த படத்துக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. லாஸ்ட் 15 இயர்ஸில் சுறா, காவலன்ல இருந்து இப்போ ஜனநாயகன் வரைக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் என்னதான் பிரச்சனை வந்தாலுமே அவங்க சொன்ன டைம்ல படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, எக்ஸப்ட் தலைவர் படம். அதே மாதிரி அந்த ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடும் எல்லாரும் நம்பிக்கையோட இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி படம் ரிலீஸ் ஆகாமல் போயிருச்சு. இது யாரும் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோவில் சென்சார் சர்டிஃபிகேட்னா என்ன, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சென்சார் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுனாலும் அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. எக்ஸாம்பிள், ரோட்டில் நம்ம ஒரு வண்டியோ காரோ ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் எவ்வளோ தேவையோ அதே மாதிரி இந்த படம் தேட்டரில் ரன் ஆகிறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் தேவை, சென்சார் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா CBFC, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த டீமில் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க லாஸ்ட்ல அவங்க ஒப்பீனியன் கொடுப்பாங்க. இந்த படத்துக்கு இந்த படம் எந்த கேட்டகரியில் வருதுன்னு பார்த்துட்டு அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ சர்டிஃபிகேட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A சர்டிஃபிகேட் இருக்குது, U சர்டிஃபிகேட் இருக்குது, அண்ட் U/A சர்டிஃபிகேட் இருக்குது. A சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா எது கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல ஒரு வயலன்ஸ் அதிகமாக இருந்தாலோ ஒரு அடல்ட் கண்டென்ட் இருந்தாலோ அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா A சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா U சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான படத்துக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் படத்துக்கு கொடுப்பாங்க, நெக்ஸ்ட் ஃபேமிலி மூவிஸ் கொடுப்பாங்க. இது வந்து எல்லாருமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா U/A சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான் எல்லாருமே பார்க்கலாம். பட் 12 வயசுக்குள்ள இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் கைடன்ஸ் தேவை. ஸோ இது இப்போ முக்கியமான பிரச்சனைக்கு வரலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா டீம் சைட்ல இருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா January 9 ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைட் அப்படின்னு. அதே மாதிரி டிக்கெட் கூட ஓப்பன் ஆயிருச்சு. ஓப்பன் ஆகி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லா பக்கமே டிக்கெட் புக்கிங் ஆயிருச்சு. புக்கிங் அதாயிருச்சு. 1 மந்த் பிஃபோர் பார்த்தீங்கன்னா December 18 டீம் சைட்ல இருந்து சென்சார் போர்டுக்கு மூவியை சப்மிட் பண்ணிட்டாங்க. இது எதுக்காக பண்றாங்க பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வேண்டி. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சென்சார் சைடோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டீம்ல ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க December 22 பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 27 கட்டு சொல்லி அதை நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு U/A சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி இந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 15 கட்டு வரைக்கும் தான் நார்மல். ஏன்னா இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா 27 கட்டு, இது ரொம்ப ஓவர். பட் இருந்தாலுமே டீம் சைடு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டு December 24 ரீசப்மிட் பண்ணிட்டு சென்சார் போர்ட் சைடு இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ்ல U/A சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க சொன்னக்கு அப்புறம் அந்த 5 பேர்ல 4 பேர் பார்த்தீங்கன்னா U/A சர்டிஃபிகேட் தரதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பட் அந்த ஒருத்தர் மட்டும் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிட்டாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ரிலிஜியஸ் இஷ்யூ இருக்குது, டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இஷ்யூ இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சேர்பர்சனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிட்டாங்க. அந்த சேர்பர்சனுக்கு ஒரு பவர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவிசிங் கமிட்டி. அதாவது இப்போ இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர், திருப்பியும் அதே மாதிரி திருப்பி ஒரு 5 பேர்த்த ஃபார்ம் பண்ணி திருப்பி அந்த படத்தை பார்த்து திருப்பி ஏதாவது சஜஷன் தான் சொல்லி அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு போது பார்த்தீங்கன்னா January 9. பட் மூவி டீம் பார்த்தீங்கன்னா December 24 ரீசப்மிட் பண்ணக்கு அப்புறமே சென்சார் போர்ட் சைட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லை மூவி டீமுக்கு. January 5 பார்த்தீங்கன்னா சென்சார் போர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கு ஒரு மெயில் அனுப்புறாங்க, அதாவது ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க படத்தை ரிவிசிங் கமிட்டிக்கு நாங்கள் அனுப்புறோம் அப்படின்னு. இது எப்போ அனுப்புறாங்க? January 5. படம் எப்போ ரிலீஸ்? January 9. 4 நாள் தான் கேப் இருக்குது.
பட் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு மினிமம் 20 days ஆகும். அதாவது ஒரு புது டீமை ஃபார்ம் பண்ணி அந்த படத்தை பார்த்து திருப்பி சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு 20 நாள் ஆகும். பட் 4 நாள் கேப்பில் பார்த்தீங்கன்னா பண்ணவே முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணுறாங்க அகெயின்ஸ்டாக சென்சார் போர்டுக்கு. கேஸை ஃபைல் பண்ணக்கப்புறம் ப்ரொடியூசர் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, சென்சார் போர்டுக்கு நாங்கள் டிசம்பர் 18 படத்தை சப்மிட் பண்ணிட்டோம். டிசம்பர் 22 சென்சார் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 27 கட்டை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண சொன்னாங்க. நாங்கள் அதையும் பண்ணிட்டு டிசம்பர் 24 ரீசப்மிட் பண்ணிட்டோம். பண்ணக்கப்புறம் சென்சார் போர்டு சைட்லேருந்து எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தில் மத ரீதியாக பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிவியூசிங் கமிட்டிக்கு அனுப்புவோம், எங்களுக்கு அந்த பவர் இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்துக்கு நாங்கள் 500 கோடி செலவு பண்ணியிருக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் இந்த படம் January 9 ரிலீஸ்னு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க 2 பேர்த்தோட கருத்தை கேட்டுட்டு நெக்ஸ்ட் ஹியரிங் January 9 சொல்லிட்டாங்க. இங்கே ஹைலைட் என்னன்னா, January 9 தான் படம் ரிலீஸ் ஆகுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், பட் ரிலீஸ் ஆகலை. பட் January 9 10:30 மணி போல் கோர்ட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து யூபிஐ சர்டிஃபிகேட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன நினச்சோம், சரி கோர்ட்டில் கொடுக்க சொல்லிட்டாங்க, நம்ம படம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியோ 11 இல்லையோ 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இங்கே பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, சென்சார் போர்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மேல்முறையீடு பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா திருப்பி நெக்ஸ்ட் ஹியரிங் பார்த்தீங்கன்னா January 21 கொண்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் இதுதான் நடந்திருக்குது. இவங்க இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா இதுக்கு பின்னாடி மேபி பாலிடிக்ஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஸோ பிரச்சனை இல்லாத விஜய் படம் இல்லை, பிரச்சனை இல்லைன்னா அது விஜய் படமே இல்லை. ஸோ இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கமெண்ட்ல வி ஸ்டாண்ட் வித் விஜய் கமெண்ட் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நெக்ஸ்ட் அப்டேட்ல உங்க மீட் பண்றேன். பை.